ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காவேரி அவங்க அம்மா சாரதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு என்னம்மா அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லடி, அது ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தல, அதே ஹாஸ்பிட்டலில் தான் விஜய் தம்பியும் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஒய்ஃப் அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னம்மா புது கதையாக இருக்குது, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாடி, அதனால தான் எனக்கு அவங்க மேலே ஒரு அட்டாச்மெண்ட். அப்போ இருந்தே எனக்கு அவங்க சித்தப்பா, அவங்க தாத்தா எல்லாத்தையுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நீ ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இல்லை நீயே ஏற்கனவே எல்லாத்தையும் மறந்துட்ட, ஸோ திருப்பியும் உன்ட்ட சொல்லி குழப்ப வேணான்னு ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருந்தாங்கல்ல, அதனால இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் உன்ட்ட பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தம்பி நல்ல தம்பி, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்கும் அவர் கண்ணு முழிக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓ, அதான் ஃபஸ்ட்டு அவரை பார்த்தோன்னே நீ டென்ஷனாகி பேசுனியா, அவங்க வீட்டில் எல்லாத்துக்கிட்டையுமே தெரிஞ்ச மாதிரியே பேசுனியா அப்படிங்கிற மாதிரி காவேரி கேட்குறாங்க. ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி பாவம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் மெசேஜ் பண்ணுறாங்க விஜய்க்கு. தூங்கிட்டீங்களா என்னன்னு கேட்டுட்டு அப்போ விஜயும் ஃபோன் பண்ணுறாரு. அப்போ பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இப்போ தான் அம்மா சொன்னாங்க, இப்படி வந்து நீங்களும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தீங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் யோசிக்கிறார், நம்ம அத்தை நல்லாவே கதை சொல்லியிருக்காங்க, சரி நம்மளும் அதே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அப்படிதாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. நல்லா பேசிட்டு அப்புறமா ஃபோனை வச்சதுக்கப்புறமா காவேரியோட அம்மா வந்துட்டு, விஜய் தம்பிட்டியா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா நீ இப்படி ஆகிட்ட, இப்படி தெரியாதவங்ககிட்ட இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் பேசியிருக்க, என்னன்னு கூட கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. அதனால என்ன, நீ விஜய் தம்பிட்டு தானே பேசினதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன அம்மா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா நெக்ஸ்ட் டே ஆயிடுது. இப்போ குட் மார்னிங்னு இவங்களும் மெசேஜ் அனுப்புறாங்க, விஜயும் மெசேஜ் அனுப்புறாரு. ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க காவேரி. காலையில் கிளம்பி அவங்க போயிட்டு இருக்கும்போது விஜயும் அவங்க பொண்ணும் கிளம்பி வராங்க காரில். அப்போ வாங்க ஸ்கூலுக்கு நம்ம கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுறாரு. வழக்கமாக இல்லை நான் வரல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க காவேரி. இந்த வாட்டி இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நல்லா பேசிட்டே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஸ்கூல் கேட்டுக்கிட்டே இறக்கி விடும்போது அம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங், நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ சீக்கிரமே காவேரி வந்துட்டு விஜய் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய். ஏன்னா காவேரி பேசுறதுமே அப்படிதான், விஜய் கிட்ட நல்லாவே பேசுறாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ விஜய்க்கு சீக்கிரமே மனசு மாறி நம்மளை ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறமா நம்ம லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.